ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தினம் இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டோட பூஜையில் ஏற்றி வைக்கிறது மூலயமா 7 தலைமுறைக்கான செல்வம் சேரும். பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது நில ஒளியோட பிரகாசம்தான். அந்த பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பூஜையும் ரொம்ப ரொம்ப விசேஷம். செல்வம் சம்பந்தமான பூஜைகளாக இருக்கட்டும், ஆரோக்கியம் சம்பந்தமான பூஜைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே பௌர்ணமி தினத்தில் செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒளிமயமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தீப வழிபாடை தான் இந்த பதிவில் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விவரத்தை பார்க்க போகிறோம். அன்னைக்கு தேதி பௌர்ணமி அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை காலையில் 5:56 மணிலேருந்து மறுநாள் புதன்கிழமை காலையில் 6:07 வரைக்கும் இருக்குது. இந்த இடைப்பட்ட நேரங்களில் ராகு காலம், யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் இந்த தீபத்தை உங்கள் வீட்டோட பூஜையில் நீங்கள் ஏற்றி வைக்கலாம். அதே நேரம் பௌர்ணமி தினத்தன்னைக்கு சத்யநாராயண பூஜையும் லலிதா சகசநாம பூஜையும் செய்கிறது ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடியது. அப்படி செய்கிறது மூலயமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல துன்பங்கள் நீங்கி வளமான வாழ்க்கையை வாழலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பௌர்ணமி தீப வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்று தான். அன்னைக்கு தினம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை சுத்தப்படுத்தி சுவாமி படங்களுக்கும் சுவாமி சிலைகளுக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப விருப்பமான வாசனை மலர்களால் அலங்காரமும் செய்யுங்க. அன்னைக்கு நைவேத்தியத்துக்காக ஏதாவது ஒரு இனிப்பி நம்ம செஞ்சு வைக்கலாம். முடியாதவங்க சர்க்கரை, வெல்லம், கல்கண்டுன்னு இது மாதிரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம். பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது நிலா, அதாவது சந்திரன் தான். அன்னைக்கு தினம் சந்திர பகவானையும் நம்ம கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். அதனால் சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக இருக்கக்கூடிய நெல்லேருந்து கிடைக்கக்கூடிய அரிசி, பச்சரிசியை தான் இந்த விளக்குக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். சின்னதாக ஒரு பித்தளை தட்டுன்னு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி, சுத்தமான அரிசியாக பார்த்து எடுத்து அந்த தட்டில் பரப்பி விட்டுருங்க. அது மேலே 1 ரூபாய் 2 ரூபாய்னு உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ரூபாய்க்கு சில்லறை நாணயங்களை அந்த அரிசி மேலே வச்சுடுங்க. அதுக்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு, முடிஞ்சவங்க 6 அகல் விளக்கு ஏற்றலாம். இல்லை ஒரு விளக்கு போதுனாலும் ஒரு விளக்கு போதும், 6 விளக்கு கட்டாயம் கிடையாது. நீங்கள் எத்தனை விளக்கு வைக்கிறீங்களோ அத்தனை விளக்கில் நெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் இல்லாமல் அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நெய் ஊற்றி மகாலட்சுமி தாயாரையும் சந்திர பகவானையும் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த விளக்கை உங்கள் வீட்டோட பூஜையில் ஏற்றி வைங்க. அந்த நேரத்தில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே வருக வருக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே வருக வருகன்னு மனசார வேண்டிக்கோங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பௌர்ணமி தினம். இந்த பௌர்ணமி விரதத்தை தவற விடவே வேணாம். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டோட பூஜையில் ஏற்றி பாருங்கள். கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.